சென்னை சென்ட்ரல் மெட்ரோ ரயில் நிலையத்தில் அமைக்கப்பட்டுள்ள புத்தக பூங்காவை பலரும் வரவேற்றிருக்கிறார்கள். 5000 சதுர அடி பரப்பில் பல்வேறு வசதிகளுடன் இந்த புத்தக பூங்கா அமைக்கப்பட்டிருப்பதாகவும் கூறுகிறார் நமது செய்தியாளர் அன்புச்செல்வன். வாசிப்பு பழக்கத்தை அதிகரிக்கக்கூடிய நோக்கத்தில் தமிழக அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கிறது. குறிப்பாக தமிழகம் முழுவதும் கிளை நூலகங்களை திறப்பதோடு மட்டுமல்லாமல் அண்ணா நூற்றாண்டு நூலகம் சென்னையில் அமைந்திருப்பது போன்று மதுரையிலும் கலைஞர் நூற்றாண்டு நூலகம் என்பது அமைக்கப்பட்டிருக்கிறது. இதைத் தொடர்ந்து கோயம்புத்தூரிலும் நூலகம் அமைக்கக்கூடிய பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த நிலையில் தமிழகத்தில் அதிலும் குறிப்பாக சென்னை சென்ட்ரல் மெட்ரோ ரயில் நிலையத்தில் சென்னை புத்தக பூங்காவை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் திறந்து வைத்திருக்கிறார். இது 5100 சதுர அடி பரப்பளவில் 1,85,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் இந்த புத்தக பூங்கா என்பது திறக்கப்பட்டிருக்கிறது. திறக்கப்பட்ட உடனடியாகவே பொதுமக்களிடம் ஒரு நல்ல வரவேற்பை பெற்றிருக்கிறது என்று சொல்லலாம். 10க்கு மேற்பட்ட பதிப்பகங்களுடைய தமிழ், ஆங்கிலம் அதே போன்று பிற மொழிகளுடைய புத்தகங்களும் இடம்பெற்றிருக்கிறது. சுமார் 10,000க்கு மேற்பட்ட புத்தகங்கள் பல்வேறு தலைப்புகளில் இடம்பெற்றிருப்பதன் காரணமாக வரக்கூடிய எல்லா தரப்பினரும் அந்த புத்தகங்களை வாங்கி செல்லக்கூடிய வகையில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக தமிழ்நாடு பாடநூல் கழகம் பதிப்பித்திருக்கக்கூடிய புத்தகங்கள் மட்டுமல்லாது 1ஆம் வகுப்பிலிருந்து 12ஆம் வகுப்பு வரைக்குமாக இருக்கக்கூடிய சமச்சீர் கல்விக்கான அனைத்து பாட புத்தகங்களும் இருக்கின்றன. இந்த பாட புத்தகங்கள் மட்டுமல்லாமல் தமிழ்நாடு பாடநூல் கழகம் பல்வேறு தலைப்புகளில் அரசியல், சமூகம், சோசியல் சயின்ஸ் உள்ளிட்ட பல்வேறு தலைப்புகளில் புத்தகங்களை வெளியிட்டிருக்கிறது. அதோடு நாட்டுடைமையாக்கப்பட்ட புத்தகங்களும் இருக்கிறது. அது போன்ற பல்வேறு தலைப்புகளுக்கான புத்தகங்களையும் வெளியிடப்பட்டு அதற்கான புத்தகங்களும் காட்சிப்படுத்தப்பட்டிருப்பதால் வரக்கூடியவர்கள் இந்த புத்தகங்களை வாங்கி செல்லலாம். மேலும் குழந்தைகள், அதே போன்ற அறிவு சார்ந்த நூல்கள், அதே போன்ற ஆங்கிலத்தில் இருக்கக்கூடிய நூல்கள் என எல்லா தரப்பு மக்களும் வாங்கக்கூடிய வழிவகை செய்யக்கூடிய வகையில் இந்த புத்தக பூங்கா என்பது அமைந்திருப்பதால் பொதுமக்களிடையே வந்த முதல் நாளே பெரும் வரவேற்பை பெற்றிருக்கிறது. எங்கள் சென்ட்ரலில் இப்போது ரீசெண்டாக நியூ புக் ஸ்டோர் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நிறைய ஸ்கூல் டைப் புக்ஸ்லாம் எல்லாமே இருக்குது. 12th ஸ்டாண்டர்ட் 11th ஸ்டாண்டர்டுக்குலாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நிறைய ஸ்டோரி புக்ஸ் அண்ட் அதர் டைப்ஸ் லைக் பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் அந்த மாதிரி டைப் புக்ஸுமே இருக்குது. வேணும் அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக இது புக் ஸ்டோர் தான், வேணும்னா வாங்கிட்டு கூட போய் படிக்கலாம். ரொம்ப டிஃப்ரெண்ட்டான டைப் ஆஃப் புக்லாம் பார்த்துருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம மட்ராஸ் பற்றிலாம் புக் இருக்குது, இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் பற்றிலாம் புக் இருக்குது. ஸோ எனக்கு அதில் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதுனால நான் இதெல்லாம் புக்கு பார்த்தோன்னே எனக்கு நல்லா சந்தோஷமாக இருந்தது. ஒரு வெரைட்டி பார்த்தோன்னே. ஆக்சுவலாக இங்கே பார்த்த ஜானர்ஸ் எல்லாமே எனக்கு பிடிச்சிருக்கு. ஹிஸ்ட்ரி அண்ட் ஸ்கில்ஸ்லேருந்து நாவல்ஸ்லேருந்து எல்லாமே கிட்டத்தட்ட இப்போ வரைக்கும் நல்லா இருக்குது. இன்க்ரீஸ் பண்ணலாம் அந்த மாதிரி. நான் இங்கே லைப்ரரிக்கு புக்ஸ் படிக்க வந்தேன். இங்கே நிறைய புக்ஸ் இருக்குது. அதுவும் நல்ல நல்ல புக்ஸாக இருக்குது. கிட்ஸ் படிக்கிற புக்ஸாகவும் இருக்குது. நீங்கள் இங்கே படிங்க, சூப்பராக இருக்கும். தேங்க்யூ. அனைத்து தரப்பினரும் வாங்கக்கூடிய ஒரு நிரந்தர புத்தக காட்சி போன்று மாறி இருக்கிறது சென்னை புத்தக பூங்கா என்று சொல்லலாம். சன் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் நரேந்திரனுடன் செய்தியாளர் அன்புச்செல்வன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.